மக்களே, நான் உங்கள் சுஜிதா. மரணத்தை வென்ற ஈசனின் மீது அதீத பக்தி கொண்ட மார்க்கண்டேயருடைய புராணத்தை தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன். மரணத்தை வெல்வதற்கு அவர் எந்த மந்திரத்தை பயன்படுத்தினார், அந்த மந்திரம் அவருக்கு எப்படி கிடைச்சது, அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம், அது எங்கிருந்து வருதுங்கிற எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிருகண்ட முனிவர் அப்படிங்கிற முனிவர் காட்டுல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு மருத்வதி அப்படிங்கிற மனைவி இருக்காங்க. ரெண்டு பேருமே சிவபெருமான் மீது அதீதமான பக்தி கொண்டவர்களா இருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப பக்தியோட வாழறாங்க. அப்படி இருந்துமே கூட திருமணமாகி ரொம்ப வருஷங்களுக்கு ரெண்டு பேருக்குமே குழந்தைகளே இல்லை. இதனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. மிருகண்ட முனிவர், நான் மகன் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்துல ஈடுபடுறாரு. இந்த தவத்தின் பலனாக சில வருடங்கள் கழித்து சிவபெருமான் மிருகண்ட முனிவருக்கு காட்சி தராரு. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. மிருகண்ட முனிவர், எனக்கு ஒரு புதல்வன் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமான், 16 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட புத்திசாலியான பக்தியான மகன் வேண்டுமா, இல்லை 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட முட்டாள் மகன் வேண்டுமா? ஒரு மகன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. மிருகண்ட முனிவர், 16 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட புத்திசாலியான பக்தியான மகனை அருள வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமானும் அவருக்கு இந்த வரத்தை அளிக்கிறாரு. அது போக மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தையும் மிருகண்ட முனிவருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்யறாரு. மிருகண்ட முனிவர் தவத்திலிருந்து வீட்டுக்கு வராரு. சிவபெருமான் சொன்னபடியே கொஞ்ச நாட்கள்லயே மிருகண்ட முனிவருக்கு அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் அப்படின்னு பெயர் வச்சு வளர்த்திக்கிட்டு வராங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. இந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து சிவபெருமான் மீது அதீதமா பக்தி கொண்டவனா இருக்கான். எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கக்கூடியவனா இருக்கான். எல்லா உயிர்கள்கிட்டயும் அன்பா இருக்கக்கூடியவனா இருக்கான். எல்லாருக்கும் இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்குது. ரொம்பவே பாசமான, அன்பான, ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தையாக இந்த குழந்தை வளர்ந்து வந்துகிட்டு இருக்க. கிட்டத்தட்ட மார்க்கண்டேயனுக்கு 15 வயது நிரம்புது. அவங்க அப்பா அம்மா ரொம்ப சோகமா இருக்காங்க. அப்ப மார்க்கண்டேயன் அவருடைய தாய் தந்தை கிட்ட கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, என்னாச்சுன்னு. அப்ப அவருடைய தாய் தந்தை நடந்த விஷயங்களை சொல்லி, உனக்கு 16 வயசு தான் ஆயுள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு, இந்த வருடம் முடியும் பொழுது நீ இறந்துடுவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மார்க்கண்டேயன் சொல்றாரு, எந்த சிவபெருமான் எனக்கு 16 வயது அளித்தாரோ அதே சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து என் வாழ்நாளை நான் நீட்டிக்கிறேன் தந்தையே அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன் கடற்கரைக்கு போறாரு. மண்ணால ஒரு சிவலிங்கத்தை செய்யறாரு. அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஆழ்ந்த தவத்துல இறங்குறாரு. தவத்துல தன்னையே மறந்தும் போறாரு. அவ்வளவு தூரம் பயங்கரமா தவம் புரியுறாரு. 1 வருஷம் ஓடி போயிடுது. இந்த 1 வருஷம் முடிஞ்சோடனே யமதர்மராஜா மார்க்கண்டேயனுடைய நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. சென்று மார்க்கண்டேயனை அழைத்து வாருங்கள். அவருடைய தூதுவர்கள் வந்து பார்க்கறாங்க. மார்க்கண்டேயன் ஆழ்ந்த தவத்துல இருக்காரு. அவர்கிட்ட அவரை கூப்பிடலான்னு போகும் பொழுது அவருடைய தூதுவன் ஒருவர் தூக்கி அடிக்கப்பட்டு கீழே விழுறாரு. உடனே அவங்க பயந்து அடிச்சு போய் தர்மராஜா கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றாங்க. மார்க்கண்டேயனை எங்களால நெருங்கவே முடியல, அவருடைய தவ வலிமை ரொம்பவே அதிகமா இருக்கு, எங்களால அவரை கூப்பிட முடியலன்னு சொல்றாங்க. யம தர்மராஜாக்கு பயங்கரமா கோபம் வருது. மூடர்களே, ஒரு சிறு பிள்ளையை உங்களால் அழைத்து வர இயலாதா? பயங்கர கோபத்தோட எருமை வாகனத்தின் மீது ஏறி யமதர்மராஜாவே பூலோகத்துக்கு வராரு. மார்க்கண்டேயனை கூப்பிடுறாரு. உன்னுடைய காலம் முடிந்து விட்டது மார்க்கண்டேயா, என்னோடு நீ வர வேண்டும். இவருடைய சத்தத்தால மார்க்கண்டேயனுடைய தவம் கலையுது. யமதர்மராஜாவை வந்து மார்க்கண்டேயன் பயப்படுறாரு. ஓடி போய் தான் செய்த மண் சிவலிங்கத்தை கட்டி அணைக்கிறாரு. சிவபெருமானே என்னை காப்பாத்து, என்னை எப்படியாவது யமதர்மராஜா கிட்ட இருந்து காப்பாத்துன்னு கதறி கேட்கிறாரு. யமதர்மராஜா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தன்னுடைய பாச கயிற்றை மார்க்கண்டேயன் மேல வீசுறாரு. அந்த பாச கயிறு சிவலிங்கத்தோடு சேர்த்து மார்க்கண்டேயனும் சுத்தி வருது. யமதர்மராஜா அந்த பாச கயிற்றை தாம் பக்கமாக இழுக்கிறாரு. மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவபெருமானும் இடம்பெயர்ந்து பாச கயிறு மூலமா நகர்றாரு. இதனால சிவபெருமானுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது. அந்த லிங்க ஸ்வரூபம் 2ஆக பிளந்து அதிலிருந்து ஈஸ்வரனை வெளியேறி வெளியேற்றுறார். ஈஸ்வரன் பயங்கர கோபத்தோட யமதர்மராஜாவை எட்டி உதைத்து கீழே தள்ளுறாரு. பயங்கர உக்கிரத்தோட தன்னுடைய சூலாயுதத்தால யமதர்மராஜாவை வதம் செய்யறாரு. இத பார்த்த தேவர்கள் கீழே இறங்கி வராங்க. சிவபெருமான் கிட்ட பேசுறாங்க. தர்மராஜா உள்ளதால் தான் உலகம் நிலையாக உள்ளது. இறப்பும் பிறப்பும் நிகராக நடக்க காரணமே அவர்தான்.
அவர் உயிர் மீட்டு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதனால சிவபெருமானும் யமதர்மராஜாவை மீண்டும் உயிர் மீட்கிறாரு. மார்க்கண்டேயா, நீ என்றும் சிரஞ்சீவியாக வாழ்வாயாக. மார்க்கண்டேயனுக்கு வரம் அளிக்கிறாரு. யமதர்மராஜாவும் என்னை மன்னித்து விடுங்கள் ஈசரே, இனி மார்க்கண்டேயனை நான் நெருங்க மாட்டேன். அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப சிவபெருமான் சொல்றாரு, மார்க்கண்டேயனை மட்டுமல்ல, என் அடியவர்கள் யாரையும் நீ நெருங்கக்கூடாது. அவர்கள் எனக்கு சமமானவர்கள். அவர்கள் அனைவருக்கும் முக்தி அளித்த நானே கைலாயத்துக்கு கூட்டிட்டு போவேன். அவர்கள் எல்லாருமே என் ஸ்வரூபம்னு சொல்றாரு. இதற்கு ஒத்துக்கிட்ட தர்மராஜாவும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. வெறும் 16 வயது மட்டுமே வாழ்நாள் கொடுக்கப்பட்ட மார்க்கண்டேயன் தன்னுடைய உண்மையான பக்தியால சிரஞ்சீவி தன்மையை அடைகிறாரு. என்றும் இரவாத நிலை பெறுறாரு. தன்னுடைய தாய் தந்தை கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லி மகிழ்வோட தாய் தந்தையோட வாழ்றாரு. மகா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை கொண்டுதான் மார்க்கண்டேயன் என்றும் சிரஞ்சீவியாக வாழக்கூடிய தன்மையை அடைகிறாரு. இந்த மந்திரம் சிவபெருமானாலேயே மார்க்கண்டேயனுடைய தந்தையாகிய மிருகண்டு முனிவருக்கு போதிக்கப்பட்டதாக சிவபுராணத்துல வரக்கூடிய கோட்டிருத்ர சம்ஹிதாங்கிற பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த மந்திரமானது ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மந்திரம். ரிக்வேதத்தினுடைய 7வது மண்டலத்துல 59வது சூக்தத்துல 12வது மந்திரமாக இந்த மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ வந்தனா மிருத்யோர் முக்ஷய மாமிருதம். இந்த மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன், கேளுங்க. திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ வந்தனா மிருத்யோர் முக்ஷய மாமிருதம். ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரத்தை குறிப்பிடுது. அதாவது உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய முதல் ஒலி, முதல் சொல்லாகிய ஓம் அப்படிங்கிறது தான் எல்லா மந்திரத்தினுடைய தொடக்கமாக இருக்கும். இது பிரணவத்தினுடைய ஒரு மந்திரம். அதனால எல்லா மந்திரத்திலையும் முதல் சொல்லாக ஓம் அப்படிங்கிறதா இருக்கும். திரையம்பகம் அப்படின்னா 3 கண்களை உடைய சிவபெருமானை அப்படின்னு சிவபெருமானை குறிப்பிடுறாங்க. அம்பகம் அப்படின்னா கண்கள், திரையம்பகம் அப்படின்னா 3 கண்கள், முக்கண்ணனை உடையவனே அப்படின்னு சிவபெருமானை சொல்றாங்க. சுகந்திம் அப்படின்னா சுகந்தம் அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவோம், நல்ல வாசனைக்கு. அந்த மாதிரி நல்ல பிராக்ரண்டா இருக்கக்கூடிய நல்ல வாசனையை கொண்ட சிவபெருமானை அப்படின்னு அவருடைய புகழ்ச்சியை நம்ம சொல்றோம். புஷ்டி வர்தனம், புஷ்டி அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தங்க நல்லா கொழுகொழுன்னு இருக்காங்கன்னா புஷ்டியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல வளத்தோடு இருக்கக்கூடிய, என்னுடைய வளத்தை அதிகரிக்கக்கூடிய. வந்தனம் அப்படின்னா என்னுடைய வளத்தை அதிகரிப்பவரே அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய 3 கண்களையும் அவருடைய நறுமணத்தையும் நம்மளுடைய வளத்தை அதிகப்படுத்த கூறியவராகவும் சிவபெருமானை நம்ம புகழ்றோம். ஊர்வாருகமிவ அப்படின்னா, ஊர்வாருக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பழுத்த வெள்ளரி பழத்தை குறிப்பிடுது. பொதுவா பழுத்த வெள்ளரி பழத்தை யாருமே போய் பறிக்க மாட்டாங்க, அது மரத்துல இருந்து தானாவே கீழே விழுகும். இவ அப்படின்னா லைக் தட், அதாவது இதை போல அப்படின்னு அர்த்தம். அந்த பழுத்த வெள்ளரி பழத்தை போல. பந்தனாத் அப்படின்னா உலக பந்தங்களில் இருந்தோம், அப்பா அம்மா தம்பி தங்கைங்கிற இந்த பந்தங்களில் இருந்தோம். மிருத்யோர் அப்படின்னா மரணத்தில் இருந்தும் என்னை நீ காப்பாயாக அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்றோம். முக்ஷியா அப்படின்னா என்னை நீ பாதுகாப்பாயாக. ஆனா மாமிருதாத், மா அப்படின்னா நாட் அப்படின்னு அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். அமிர்தாத் அப்படின்னா என்னைக்குமே சிரஞ்சீவியாக வாழக்கூடியவர்கள். இதனாலதான் தேவர்கள் உண்டுவதே அமிர்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அமிர்தாத்னா என்னைக்கும் சிரஞ்சீவி தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். இந்த உலக பந்தத்திலிருந்து என்னை நீ விடுவிக்கணும், ஆனா நான் சிரஞ்சீவியாக வாழற நிலையை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, 3 கண்களை உடைய சிவபெருமானே, அழகான நறுமணத்தை கொண்ட சிவபெருமானே, வளங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய சிவபெருமானே, என்னை இந்த உலக பந்தங்களில் இருந்து எப்படி ஒரு பழுத்த வெள்ளரி பழம் தானாக கீழே விழுகுமோ அதே போல உலக பந்தங்களில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் என்னை தானாக விடுவித்து எனக்கு சிரஞ்சீவி தன்மையை அளிப்பாயாக. உன் மீது பக்தி கொண்டு என்னைக்கும் சிரஞ்சீவியாக நான் வாழணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிற உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.